அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கத்தோட இந்த பருத்தி விவசாயத்தோட முழு வீடியோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வயலை நல்லா புழுதி ஓட்டி வச்சுக்கணும். நல்லா ஆழமாக ஒரு 2-3 தடவை ரொட்டேட்டரை விட்டு நல்லா நல்லா புழுதி பறக்க நல்லா அடித்து முடிச்சுட்டு வயல் ஃபுல்லாக என்ன பண்ணணும், நல்லா தண்ணீரை விடணும். தண்ணீரை விட்டு நல்லா ஒரு 2-3 நாள் நல்லா தண்ணி நல்லா சோறுற அளவுக்கு விட்டுட்டு எல்லாம் நல்லா இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். கட்டிகள்லாம் உடஞ்சி கரைஞ்சி இந்த அளவுக்கு தண்ணி குண்டும் குழியுமாக கிடக்கிற ஸ்டேஜில் நம்ம விதை போட ஆரம்பிக்கணும். விதை போட்டு முடித்தோடனே 3க்கு 2ங்கிற அளவில் விதையை போட்டுடணும். விதையை போட்டுட்டு முளைக்காத இடங்களில் ஒரு 2 நாள் கழித்து முளைக்காத இடங்களில் பழுது பார்த்து அந்த இடத்துலையும் விதைகளை போடணும். அப்படி போடும்போது நமக்கு வந்து செடிகள் வந்து சேதாரம் இல்லாமல் எல்லா செடியும் கிடைக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து வரும். எல்லாம் செடி எல்லாம் கிட்ட இருக்கும். அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போடணும். அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 2வது தண்ணி விட்டுட்டு செடியை சுற்றி பார்த்தா இவ்வளோ களைகள் வந்து முளைச்சிருக்கும். இவ்வளோ களைகள் இருக்கும்போது நம்ம மேற்கொண்டு உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரங்களை வந்து பருத்தி செடிக்கு போய் சேராமல் புல்களே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சுன்னா செடிக்கு ஈக்குவலாக வந்து பில்லும் நல்லா வளரும். அதனால் என்ன பண்ணணும், ஆட்களை விட்டு செடிக்கு பக்கத்தில் இருக்கிற களைகளை வந்து தடவை வெட்டி எடுத்துடணும். ரொம்ப செடியை வெட்டி எடுத்துடாமல் செடிக்கு பக்கத்தில் உள்ள களைகளை மட்டும். இப்போ அந்த அக்கா வெட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். செடியை மட்டும் விட்டுட்டு சைடுலலாம் வெட்டாமல் செடிக்கு நேராக அப்படியே வெட்டிட்டு போவாங்க. இந்த செடிக்கு பக்கத்தில் உள்ள களைகளை வெட்டுறதுனால என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற இப்போது அடுத்த நட 2வது தண்ணி விட்டு நம்ம யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் கலந்து வைப்போம். அப்படி யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் கலந்து வைக்கும்போது அந்த உரத்தை வந்து பில்லு எடுத்துக்காமல் செடிக்கு மட்டும் எடுத்துக்கிற மாதிரி போய் சேர்றதுக்காக அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வயலை வந்து ரெடி பண்ணி வைக்கும். செடிகளை அதுக்காக வந்து ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கும். இது பெண் வேலையாட்களுங்கிறதுனால உங்களுக்கு சம்பளமும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். 300 தான் ஒரு நாளைக்கு சம்பளம். காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் வெட்டுவாங்க. அப்படி வெட்டும்போது செலவுகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு 6000 கிட்டத்தட்ட வேலை செய்வாங்க. ஒரு 20 ஆள்லேருந்து 22 ஆள் வரைக்கும் வேலை நடந்திருக்கு. இந்த களை வெட்டுறது சம்மந்தமாக மட்டும் சம்பளம் மட்டும். இது டீ சாப்பாடு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது தனியாக ஒரு ஆளுக்கு 100 ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணால் கூட மொத்தம் 20 ஆள் 2000 கிட்டத்தட்ட செலவாகும். அப்படிங்கும்போது அடுத்த நட இது இந்த முதல் 15 நாட்களில் இந்த வேலையை வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறதுனால இது செலவு பற்றி யோசிக்காமல் இந்த வேலையை வந்து செய்து முடிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, வண்டியை விட்டு நடுக்குள்ளே சென்டராக 3 அடி பட்டத்தில் விட்டு அடிச்சுட்டு சைடில் வெட்டுவாங்க. அது முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, தண்ணி விட்டு எரு வைப்பாங்க. அந்த எரு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை எரு வைக்கும்போது நம்ம செடி கொஞ்சம் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 15 நாளுக்குள்ளே இந்த செடிக்கு பக்கத்தில் உள்ள களைகளை இந்த மாதிரி ஆட்களை வச்சு வெட்டுறது வந்து ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி செடிகளையும் வெட்டிடாமல் ரொம்ப கவனமாக வெட்ட சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து செடி ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. பில்லு உயரத்துக்கு வந்து செடி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பில்லு வெட்டுற கணக்கில் வந்துட்டு செடியை வெட்டிட்டாங்கன்னா அப்புறம் இதை முளைக்க வைக்க முடியாது. இது நாற்று செடி மாதிரி கிடையாது. ஒரு வெட்டிட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சா முளைக்கும், இல்லை பிடுங்கி வச்சா முளைக்கும்னு பார்த்திங்கன்னா முளைக்காது, இறந்து போய்டும். நெல் நாற்று மாதிரி கிடையாது. அதனால் வேருக்கு பக்கத்தில் போகிறது ரொம்ப ஆபத்தான ஒரு இது. ஏன்னா நம்ம இப்போ வந்து தான் பழுது வேற போட்டிருப்போம். விட்டு போன செடிகளை வந்து இப்போ ஒரு 4 நாள் கழித்து விட்டோம்னா அது இன்னும் ரொம்ப சின்ன செடியாக இருக்கும். அதனால் இந்த ஆட்களை விட்டு வெட்டும்போது அவங்கள்ட்ட கவனமாக சொல்லிட்டோம்னா அவங்க அது மாதிரி பார்த்து கொஞ்சம் கவனமாக நல்லா வெட்டுவாங்க. அதே மாதிரி இந்த வயல் வரப்பு ஓரமாக இருக்கிற அந்த கொடி பில்லு வந்து படர்ந்து வயலுக்குள்ளே வரும். அந்த களைகளையும் வந்து நல்லா நறுசாக பட்டத்து மேலே அப்படியே வரப்புக்கு மேலே ஏற்றி இப்படி வெட்டினீங்கன்னா அந்த பில்லையும் வெட்டிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நாள் கழித்து பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பட்டத்துக்குள்ளே வந்துடும். பட்டத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா நடந்து கூட போக முடியாது. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட நடு வரப்பு வந்து 2 சைடும் இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரப்பு நல்லா நீட்டாக அழகாக க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். செடியையும் பார்த்தனாலுமே செடிக்கு பக்கத்தில் உள்ள களைகளை வெட்டி எடுத்தோன்னே இப்போ பார்த்திங்கன்னா செடிக்கு பக்கத்தில் ஒரு பில் கூட இருக்காது, ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம எருவு கொடுக்கும்போது கரெக்டாக செடிக்கு மட்டும் போய் சேரும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இது 1 ஏக்கர் 100 குழி 400 குழி மொத்தமாக ஃபுல்லாக அந்த இடைக்களையை வெட்டியாச்சு.
இந்த இடைக்களை வெட்டினோடனே பார்த்தீங்கன்னா நடுவில் பில்லு இருக்கும். செடிக்கிட்ட வந்து சுத்தமாக பில்லே இருக்காது. நம்ம இந்த 15 நாளில் முதல் ஸ்டேஜில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இந்த வேலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி வந்து 17 நாள் ஆகுது. ஃபுல்லாக களை வெட்டி முடிச்சாச்சு. 18 நாள் ஆகுது. 3 நாள் களை வெட்டினாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா செடி இந்த அளவுக்கு தான் இருக்கும். போக போக செடியில் இந்த வயலில் என்ன வேலை செய்யணும், போகணும், வரணுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர், லைக் இது மாதிரி பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.